ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்லின் ஃபேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நான் உங்கள் ஜாக்லின். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த படத்தோட ரிமைனிங் பாகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாகத்தை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ இந்த கதை உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம ஃபஸ்ட்டு பாகத்தில் என்ன பார்த்துருப்போம்? இளவரசி மேலேருந்து கீழே குதிச்சிருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணியே நம்ம ஹீரோவும் குதிச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் மேலேருந்து பார்க்கும்போது வானத்தில் ஏதோ அன்னப்பறவை பறக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம இளவரசி தான். நம்ம ஹீரோ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நம்ம இளவரசியும் தாண்டி போக, இதை பார்த்த இளவரசி அவனை போய் காப்பாத்தி, டேய் கண்ணப்பா நீ ஏன்டா குதிச்ச அப்படின்னு கேட்க, நீங்க குதிச்சதுனால தாங்க நானும் குதிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் நம்ம ரொம்ப ஸ்பீடா போறது மாதிரி தெரியுதே அப்படின்னு பார்க்க, நம்ம ஹீரோ இளவரசியோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு இருப்பாரு. அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளதான் காலையே விட்டுட்டு இருப்பாரு. இதை பார்த்து கடுப்பான இளவரசி, டேய் கால் எடுடா, பேசுனதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, காலை எடுத்த அடுத்த செகண்டே இவங்க 2 பேரும் வேகமா கீழே இறங்குறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம குட்டி குதிரையை தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி அது ஒரு பனிக்கட்டிக்குள்ள மாட்டி உருண்டு பிறண்டுட்டு கிடக்கும். அந்த குட்டி குதிரையும் கிராஸ் பண்ணிட்டு நம்ம இளவரசியும் ஹீரோவும் கீழே போக, இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே குட்டி குதிரை தவறி கீழே விழுந்துருது. ஐயோ செத்தண்டா செல்லப்பான்னு கத்திக்கிட்டே கீழே விழும்போது திடீர்னு அதுக்கு ரெக்க முளைக்க அப்படியே போய் ஹீரோவையும் இளவரசியும் காப்பாத்துது. ஆனா இளவரசி மயங்கிடுறாங்க. ஹீரோ ராணியை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க அழகுலேயே மயங்கி அவங்கள கிஸ் பண்ண போக, உடனே நம்ம குட்டி குதிரை, என்ன தம்பி, நம்ம ராஜா கல்யாணம் பண்ணி கூட போற பொண்ணு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அங்க கட் பண்ணி இப்போ ஒரு காட்டுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க 3 பேரும். இப்ப கூட ஹீரோ நம்ம ராணியை தான், அவங்களுடைய அழகை தான் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு குளிரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போத்தி விடுறான். இது எல்லாத்தையுமே நம்ம குட்டி குதிரை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தனியா கூட்டிட்டு போய், உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அவனும் ஆமான்னு ஒத்துக்கிறான். ஆனா இந்த பக்கம் இது எல்லாமே நம்ம இளவரசி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களும் பொண்ணு தானே. நம்ம குட்டி குதிரை பேசாம அரண்மனைக்கு போகாம நம்ம 3 பேரும் வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாமான்னு கேட்க, நம்ம ஹீரோ நோ 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 நோ, நம்ம அரண்மனைக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இளவரசி கிட்ட போய், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்குமே கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் படுத்துக்கிறான். இதை பார்த்த இளவரசி ரொம்பவே மனமுருகி, எவ்வளவு இன்னசென்டா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் நம்ம ராஜா டெலஸ்கோப் வழியா பார்க்க, நம்ம ஹீரோ ராணியை கூட்டிக்கிட்டு வராங்க. இதை பார்த்த ராஜா, எவன்டா சொன்னது இந்த இளவரசியை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு அப்படின்னு கோவமா கேட்க, உடனே அந்த மந்திரி, சரி விடுங்க ராஜா, இப்போ என்ன, பொண்ணு கிடைச்சிருச்சு, ரொம்ப அழகா இருக்கு பொண்ணு, வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, இப்போ ராஜா நிறைய பரிசு பொருட்கள் நம்ம ஹீரோவுக்கு கொடுத்து அனுப்புறாரு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சோகமா வாராரு. ஏன்னே தெரியல, அவர் முகத்துல கொஞ்சமும் சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவர் தான் இளவரசியை லவ் பண்றாரு. இப்போ நைட்டு ஹீரோ சும்மா இருக்காம ஹீரோயிசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம இளவரசியை பார்க்கறதுக்கு செவுரு ஏறி குதிச்சு அவங்க ரூமுக்கு போறாரு. அங்க போனா நம்ம இளவரசி அவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அவங்ககிட்ட வந்து பேசுறாங்க. அந்த டைம் பார்த்து அவங்களுடைய ரூமுக்கு யாரோ வர்றாங்க. உடனே நம்ம இளவரசி ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு பார்த்தா, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண ராஜா ஒரு ஆளை அனுப்பி வச்சிருப்பாரு. அவன் நிறைய ட்ரெஸ்ஸுங்களை எடுத்துட்டு வந்திருப்பான். அதில் எதுவுமே நம்ம இளவரசிக்கு பிடிச்சிருக்காது. என்னடா இது, எல்லாம் மொக்க ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தவன் ட்ரெஸ்ஸையே பிடிங்க மாட்டி ரொம்ப காமெடியாக அரசவைக்கு வருவாங்க. அங்க நம்ம ராஜாவை பார்த்தே, யாருப்பா இங்க ராஜான்னு கேட்க, அப்படியே ராஜா ஷாக் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்ல, அவர் பக்கத்துல நின்ன எல்லா கூஜாக்களையுமே நீ தான் ராஜான்னு நினைக்கிறேன், நீ தான் ராஜான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அவங்கெல்லாம் பயந்துக்கிட்டே, இல்லை இல்லை நாங்க ராஜா இல்லை, ராஜா இங்க தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இரு இரு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த ராஜா காண்டாயி, இந்தாம்மா நான் தாம்மா ராஜா அப்படின்னு காண்டா சொல்ல, இதை கேட்ட நம்ம இளவரசி, என்னடா நாளைக்கு சாவ போறவனுக்காடா நாக்கு தள்ளி என்ன அங்கிருந்து கூட்டு வந்தீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, என்னை மன்னிச்சிருங்க ராஜா, நான் அப்பவே நினைச்சேன் நீங்க தான் ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. சரி ஓகே அப்படின்னு நம்ம ராஜாவும் சமாதானம் பண்ணி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம ராஜா அரசவையில காமிக்கிறாங்க.
இந்தாம்மா பொண்ணு, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நாளைக்கே நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து ஷாக் ஆன நம்ம இளவரசி அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக, அப்படியெல்லாம் டக்குன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முதல்ல எனக்கு ஒரு மோதிரம் வேணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ராஜா, யாருப்பா அங்க, உடனே நம்ம இளவரசிக்கு ஒரு மோதிரத்தை செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் போட, அந்த மோதிரம்லாம் இல்லப்பா, எனக்கு என் பாட்டியோட மோதிரம் தான் வேணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இளவரசி. உங்க ஆளுங்க என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வரும்போது, என்னோட மோதிரம், அதுவும் என் பாட்டி எனக்காக குடுத்த மோதிரம் இங்கேயே விழுந்துருச்சு. அது இருந்தா மட்டும் தான் நான் உங்கள கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோ குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு வந்து, "ராஜா எனக்கு ஏதாவது டாஸ்க் குடுங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம இளவரசிக்கு இவனோட ஒரே அக்கப்போரா இருக்கு அப்படின்னு ஆயி போயிடுது. உடனே ராஜாவும், "எப்படியும் கல்யாணம் தான் நடக்க போறதில்ல. சரி இவனையாவது கொன்னு திருப்தி ஆயிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை அவனுக்கே கொடுத்துட்றாரு. அங்க கட் பண்ணா நம்ம இளவரசியை தான் இப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கடல்ல விழுந்த மோதிரத்தை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மேஜிக் குதிரை இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இங்க நம்ம மேஜிக் குதிரை ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட, இவனை வச்சு நான் எப்படி தான் அந்த டாஸ்க் எல்லாம் முடிக்க போறேன்னு தெரியல, ஆவுன்னா போய் எனக்கு டாஸ்க்கு கொடுங்க எனக்கு டாஸ்க்கு கொடுங்கன்னு ராஜா கிட்ட கேட்டு அந்த டாஸ்க்கை என்கிட்ட கொடுத்துட்றான். இவனை நல்லா பார்த்துக்க சொல்லி இவனுக்கு ஒரு வழிகாட்டி என்னை இருக்க சொன்னீங்க, இவனுக்கு வழிகாட்டம்னா நான் நாக்கு தள்ளி செத்துருவோம் போல இருக்கு மம்மி அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி கிட்ட அது ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கு. அந்த நேரம் வெளியே ஏதோ சத்தம் கேட்க, நம்ம குட்டி குதிரை எட்டி பார்த்தா ஒரு திமிங்கலத்தோட விஷுவல் தான் தெரியுது. நம்ம குட்டி குதிரையோட மம்மி தான் ஏதோ அவங்களுக்கு க்ளூ கொடுக்குறாங்க போல இருக்கு. அது ஆச்சரியமா நம்ம குட்டி குதிரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற விண்டு மில் பேசுறது மாதிரி தெரியுது. உடனே அதை கூப்பிட்டு, ஏன்பா அந்த இளவரசியோட பாட்டி மோதிரம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம குட்டி குதிரை கேட்க, அது உடனே ஒரு திமிங்கிலம் ஐலாண்டால மாறி இருக்கும் அப்படின்னு இன்னொரு குழு அதுக்கு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்ல ஐலாண்டுக்கு போற வழியுமே காமிச்சு கொடுக்குது. உடனே அடுத்த நாள் நம்ம குட்டி குதிரை நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வா சுருதி போலாம் ஐலாண்டுக்கு அப்படின்னு கிளம்பிருச்சு. இப்ப நம்ம ஹீரோவும் குட்டி குதிரையும் வானத்துல பறந்து போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பறவை வந்து நம்ம ஹீரோ மேல மோத அவன் அப்படியே கடலுக்குள்ள போய் விழுந்துடுறான். உள்ள விழுந்தவன் அங்க ஒரு விஷயத்த பாக்குறான். என்னன்னா, கப்பல்ல இருக்கிற நங்கூரம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சங்கிலியால கனெக்ட் பண்ணி கட்டியிருப்பாங்கல்ல, அது ஒரு திமிங்கலத்தோட வால்ல போய் ஃபுல்லா சுத்தி இருக்கிறத பாக்குறான். என்னடா இது அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய திமிங்கலம் ஃபுல்லுமே அந்த சங்கிலியால சுத்தி அந்த திமிங்கலம் நல்லாவே அந்த சங்கிலியில மாட்டிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு, இந்த திமிங்கலத்தோட வயத்துக்குள்ள தான் வந்து நம்ம இளவரசியோட மோதிரம் இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம குட்டி குதிரை ஹீரோவும் எப்படி அந்த மோதிரத்தை எடுக்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த திமிங்கலம் பேசுது. ஆனா நம்ம ஹீரோவுக்கு புரியல. அதனால நம்ம குட்டி குதிரை வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுது. என்னன்னா, இந்த திமிங்கலம் 1000க்கும் மேற்பட்ட கப்பலை முழுங்கி இருக்கு. ஏண்டா, பசிச்சா ஒரு பண்ணை வாங்கி தின்னு, 2 வடையை வாங்கி தின்னு, அதை விட்டுட்டு கடல்ல இருக்க கப்பலையெல்லாம் இப்படி முழுங்கி கண்ணு தள்ளி படுத்துக்கிட்டு இருக்கேன்னு தான் இருக்கும் நமக்கு. அந்த கப்பல் எல்லாமே வயத்துக்குள்ளே போய் ஸ்டக் ஆகிட்டதுனால என்னால் நகரக்கூட முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமிங்கலால இதை பார்த்த ஹீரோ அவ்வளவுதான் திமிங்கலத்துக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பிட்டாரு. ஆனால் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு தான் தெரியல. இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு தும்மல் வருது. அந்த தும்மல் வரும்போது ஐடியாவும் கூடவே சேர்ந்து வந்துடுது நம்ம ஹீரோவுக்கு. எப்படின்னா, இந்த திமிங்கலத்தை மட்டும் நம்ம தும்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த திமிங்கலத்தை இதுலேருந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவும் குட்டி குதிரையும் அந்த திமிங்கலத்தோட மூக்குக்குள்ளே போய் குதிரையோட இறகால அந்த திமிங்கலத்தோட மூக்கில் சைடில் உரச அவ்வளவுதான், திமிங்கலத்துக்கு உடனே தும்மல் வந்துடுது. ஹீரோவும் குட்டி குதிரையும் வெளியே ஓடி வந்துடுறாங்க. திமிங்கலம் தும்மின உடனே அந்த ஃபோர்ஸில் வயத்தில் இருந்த மொத்த கப்பலும் வெளியே வருது. எல்லா சங்கிலியுமே அப்படியே அருந்துடுது. இப்போ திமிங்கலத்துக்கு ஒரே ஜாலி, எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகிட்டு அப்படியே ஜாலியாக போயிடுது. அது போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ மோதிரத்தை கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு எல்லாமே லேட்டாக தான் உதிக்கும் போல இருக்குங்க. ஆனால் இவன் இருக்க இடத்துக்கே வந்து ஒரு நண்டு மோதிரத்தை கொடுத்துட்டு போகுது. இது திமிங்கலம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாவம் அந்த நண்டுக்கு ஒரு கையை காணும், யாருக்கிட்ட போய் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிச்சுன்னு தெரியல.
என்னதான் மோதிரம் கிடைச்சிட்டாலும் நம்ம ஹீரோவுக்கு ஒரே கவலையா இருக்குது. ஏன்னா இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தா நம்ம இளவரசிக்கு கல்யாணம் ஆகிரும் இல்லையா? அதை நினைச்சு ஃபீல் பண்றான். இந்த டைம் அங்க கட் பண்ணி நம்ம இளவரசிய காமிக்கிறாங்க. அவங்களும் லேசுப்பட்டவங்க இல்ல. நம்ம ஹீரோவையே நினைச்சு அங்க உருகிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்க கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இளவரசி இருக்கிற ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற கதவை அந்த நெருப்பு கோழியோட இறக வச்சு கட் பண்றான். கட் பண்ணி உள்ள போறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம குட்டி குதிரை, டே இதெல்லாம் தப்புடா, மாட்டினா அவ்வளோதான், நம்மளை கம்பி கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இதை எல்லாமே கீழே இருந்து மங்குலி மந்திரி ஒருத்தன் பார்த்துடுறான். அந்த குட்டி குதிரை பேசுறதையும் பார்த்துடுறான். இதை பார்த்து ஷாக் ஆகி, ஐயோ இது என்ன கெட்ட சக்தி நம்ம அரண்மனைக்குள்ள வந்துருச்சே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இது தெரியா நம்ம ஹீரோ உள்ள போய் அந்த மோதிரத்தை இளவரசி கிட்ட கொடுக்க, இதை பார்த்து இளவரசி, டே யாரா நீ, எப்பட்றா இதெல்லாம் கண்டுபிடிக்கிற, கடல்ல விழுந்த மோதிரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ இதுதான் சாக்குன்னு மெதுவா ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு நம்ம இளவரசி கிட்ட. இளவரசிக்கு ஒரே ஹாப்பி. ஆனா இந்த ஹாப்பினஸ் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. அதுக்குள்ளாடி அந்த மங்குனி மந்திரி ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இளவரசியோட ரூமை வந்து ஓப்பன் பண்ணிடுறான் இடிச்சு. இந்த சத்தம் கேட்டு நம்ம ராஜாவும் கன் எடுத்துட்டு வர்றாரு. வர்ற வழியிலே நம்ம பேசும் குதிரையை பார்த்துட்டு குதிரையை ஷூட் பண்ணிடுறாரு. குதிரை அப்படியே மேல இருந்து கீழே அப்படியே விழுறத நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. மக்கள் கிட்ட அடுத்த அறிவிப்பையும் கொடுக்குறாங்க. ஹீரோ சாத்தாங்கூட சாவகாசம் வச்சுக்கிட்டு நம்ம இளவரசியை கடத்த முயற்சி பண்ணதுனால அவனுக்கு நாளைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும்னு சொல்லிடுறாங்க. இளவரசி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கதவுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்க என்னன்னு போய் பார்த்தா ஒரு குட்டி கோழி குஞ்சு நிக்குது. இளவரசி அதை ஃபாலோ பண்ணி போக அந்த கோழி குஞ்சு நேரம் நம்ம குட்டி குதிரை இருக்க இடத்துக்கு தான் வருது. குட்டி குதிரையை பார்த்த இளவரசி, ஏய் நீ இன்னும் சாகலையான்னு கேட்க குட்டி குதிரை உடனே, அது சரி, உங்க மத்தியிலெல்லாம் உயிர் வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியுது, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாடி சோடா எப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவை கேட்க, அதை ஏன் கேட்குற, நான் ஒன்று நினச்சா இங்கே வேற ஒன்று நடக்குது. இன்னைக்கு ராஜாவோட லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு லான்ச்சான ஒரு ஐடியாவை ஆக்டிவேட் பண்ணலான்னு சொல்லி அது என்னன்னு ராஜா கிட்ட சொன்னேன். நான் ஒரு கனவு கண்டேன். அதில் நமக்கு கல்யாணமாகி நம்ம 2 பேரும் கப்பிள்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் வயசாகி சீக்கிரமாகவே செத்துட்டீங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ராஜா, அட சொப்பன சுந்தரி, ட்ரீம்லேயே என்ன சோழியை முடிச்சிட்டியா அப்படின்னு பயப்பட, உடனே இளவரசி, பயப்படாதீங்க ராஜா, எனக்கு என் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம் தெரியும், அதை பண்ணுனா நீங்கள் மறுபடியும் இளமையாயிடுவீங்கன்னு சொல்ல, உடனே ராஜா அதை முதல்ல சொல்லிடு என் வெள்ளக்கட்டின்னு கேட்க, உடனே இளவரசி ஒரு 3 பெரிய குண்டா எடுத்துக்கோங்க. அதில் முதல் குண்டால கொதிக்கிற தண்ணி, இன்னொரு குண்டால சில்லுன்னு இருக்கிற தண்ணி, 3வது குண்டால கொதிக்கிற பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் இந்த ஒவ்வொரு பானையிலையுமா முங்கி முங்கி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜா, அடியே அருந்ததியை பானையில முங்கி எந்திரிக்கும் போதே நான் முக்காவாசி வெந்துருவேனேடின்னு சொல்ல, அப்ப என் கூட ரொம்ப நாள் வாழ உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு நம்ம இளவரசி ஒரு ஆக்டிங்கை போட, இதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த மங்குனி மந்திரி ராஜா கிட்ட வந்து, ராஜா அடுத்த ஐடியா ரெடி, நமக்கு தான் ஒரு சாம்பிள் பீஸ் ஒன்று இருக்கே, முதல்ல அவன் இந்த 3 குண்டாலையும் இறக்குவோம், அவன் டெட் பாடி ஆகி வெளியே வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இறங்குனா போதும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினுக்கு, போச்சு இந்த நரிமூஞ்சினை என் ஐடியால மண்ணிலி போட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இளவரசி குட்டி குதிரை கிட்ட, இப்போ ஹீரோவை காப்பாற்ற கொதிக்கிற தண்ணியில் என் மோதிரத்தை போடணும், சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் ஃபயர் பேர்டோட இறக போடணும், கடைசி குண்டால ஒரு அதிசய பூவை போடணும். இப்போ நம்ம கிட்ட 2 பொருள் இருக்கு, அந்த பூ மட்டும்தான் இல்லை. அந்த பூ எங்கே கிடைக்கும்னா இந்த பூமியோட எல்லையில தான் கிடைக்கும். அது ஒன்னால மட்டும்தான் போய் எடுத்துட்டு வர முடியும். ஸோ நாளைக்கே நீ அந்த பூவை எடுத்துட்டு வந்தேன்னா நம்ம ஹீரோவை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட காட்டுறாங்க நம்ம குட்டி குதிரையோட இறகுல அடிபட்டு இருக்கிறதே. ஆனாலும் நம்ம ஹீரோவுக்காக நம்ம குட்டி குதிரை பயங்கர ஸ்பீடா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. அடுத்த நாள் அரண்மனையை தான் காமிக்கிறாங்க. 3 பானையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க. பார்க்கவே படு பயங்கரமா இருக்குதுங்க. ஊர் மக்கள் ஒன்று கூட ஹீரோவை இழுத்துட்டு வராங்க. மக்கள் கூட்டத்துல நிறைய பேர் ஹீரோவுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. ஹீரோவை விட்டுற சொல்லியும் கேட்குறாங்க. ஆனா ராஜா சட்டுன்னு ஹீரோவை பிடிச்சு அந்த பானைக்குள்ள தள்ளி விட்டுறாரு. உடனே ஹீரோயின் கையில இருந்த மோதிரத்தை கலத்தி ஃபர்ஸ்ட் குண்டால போட்டுடுறாங்க.
உடனே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அடிச்சு விட்ட பந்து மாதிரி உள்ள போன வேகத்திலேயே வெளிய வராரு. வெளிய வந்தவர் அடுத்த குண்டால போய் விழுந்துர்றாரு. உடனே நம்ம ஃபயர் பேர்டும் அதோட இறக அப்படியே உள்ள போடுது. உடனே ஹீரோ 2வது பானையில இருந்தும் குதிச்சு 3வது பானைக்குள்ள போய் விழுந்துர்றாரு. ஆனா, அந்த அதிசய பூவ பறிக்க போன குட்டி குதிரைய இன்னும் காணோம். இதனால இளவரசி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. "அட குட்டி குதிரை, எங்க தான் போன? ஏன் இன்னும் உன்ன காணோம்?" அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணி அதிசய பூவ பறிக்க போன நம்ம குட்டி குதிரைய தான் காட்டுறாங்க. அது அந்த பூவுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. "நீ தான் அதிசய பூவான்னு?" கேட்க, "ஆமான்னு" சொல்லுது அந்த அதிசய பூ. அது மட்டும் இல்ல, "என்ன பறிக்கிறவங்க செத்துருவாங்க. ஆனா என்ன பர்ப்பஸுக்காக என்ன இந்த பறிச்சுட்டு போறாங்களோ அவங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது குட்டி குதிரை, அது பரவாயில்ல, என் நண்பனுக்காக தான் நான் இங்க வந்தேன் இவ்வளவு தூரம். நான் இறந்தாலும் என் நண்பன் உயிரோட தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பூவை பறிக்குது. இப்போ உள்ள போன ஹீரோ ரொம்ப நேரம் ஆகி வெளியவே வரல. உடனே இளவரசிக்கு ரொம்ப வருத்தமாயிருது. நல்லா அழுறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம குட்டி குதிரை கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து அந்த மந்திர பூவ 3வது குண்டால போட்டுடுது. இதனால நம்ம ஹீரோ செம்ம அழகா, செம்ம மாஸா, ராஜ தோரணையோட வெளிய வராரு. இத பார்த்து நம்ம ராஜா என்ன பண்ட்டாரு, "அப்ப இளவரசி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு போய் உள்ள குதிச்சிடுறாரு. அந்த குண்டாவா ஒரு தடவை தான் வேலை செய்யும் போல இருக்கு. ராஜாவ வெளியவே காணோம். இதனால அவருக்கு கூஜா போட்ட 2 பேரும் அவ்வளோதான், செத்தான் சிவனாண்டி. இதோட அவனுக்கு சோலி முடிஞ்சுதுடா சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பபுள்ஸ் ஒண்ணு வெளிய வருது. அந்த பபுள்ஸ்குள்ள நம்ம ராஜா இருக்கிறாரு. அப்படியே காத்தோட காத்தா பறந்து போறாரு. இத பார்த்த மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. நம்ம ராஜா, "நான் வந்தேன்னா கீழ வந்தா நீங்க உங்களெல்லாம் செத்தீங்கடா, உங்களெல்லாம் சாவடிச்சிடுவேன்டான்னு" கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பபுள்ஸ் அப்படியே காத்துல பறந்து போயிடுது. இப்ப அந்த நாட்டு மக்கள் எல்லாம், "எங்களுக்கு ராஜா வேணும். அதுவும் ஹீரோ தான் ராஜாவா வேணும்னு" கத்த, உடனே நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க, ஹீரோயின் சொன்னது வந்து நம்ம இளவரசிய தான். அவங்களும் அவன பக்கத்துல வர சொல்லி, "அதுதான் மக்களே உன்ன ராஜான்னு ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பார்த்துட்டு இருக்கும்போதே, அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. "எங்க என் நண்பன் குட்டி குதிரைய காணோம்?" அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம குட்டி குதிரைய காட்டுறாங்க. இவரே குழிய தோண்டி போயி படுத்துக்கிட்டாரு. நமக்கு தான் சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதான் அந்த பூ சொல்லுச்சே! அப்படின்னு படுத்துக்கிட்டு இருக்கும்போது, மூக்குல வந்து ஒரு ஈ உட்கார, "என்னடா சாகும்போது கூட உங்க இம்ச தாங்க முடியலடா" அப்படின்னு சொல்லி அந்த ஈ கிட்ட சண்டை போட்டு இருக்கும்போதே, நம்ம ராஜாவும் நம்ம இளவரசியும் அங்க வந்துடுறாங்க. அப்ப அங்க வந்தவங்க, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "அதுதான் நான் சாக போறேனே! என் கதை முடிஞ்சு போச்சே! அந்த பூ சொல்லுச்சு நீ செத்துருவ" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஃபீலிங் ஆயிடுது. உடனே நம்ம குட்டி குதிரைய போய் கட்டி புடிச்சு அப்படியே எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ராணி வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சோனே, "ஏன் சிரிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பூ வந்து தன்னை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அத வந்து அந்த மாதிரி சொல்லும். ஆக்சுவலா வந்து அந்த மாதிரியெல்லாம் நீ சாக மாட்ட. ஏன்னா, அந்த பூ நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது அப்படி சொல்லியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே குட்டி குதிரைக்கு ஒரே சந்தோஷம். "அப்ப நாங்க சாக மாட்டனா? நான் கூட என் விதி முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நம்ம ஹீரோவ பார்த்து, "சரி கையெடுடா, அதான் நான் பொழச்சுக்கிட்டேனே, நீயே கழுத்த நெரிச்சு என்ன காலி பண்ணிடாத" அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு சந்தோஷத்த வெளிப்படுத்துறதுக்காக செம்மையா ஒரு கத்து கத்துது. இதோட இந்த படமும் முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த படம்னு சொல்லுங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல மூவில நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை நான் உங்கள் ஜாக்லின். பாய். நமக்கு பிடிச்சவங்களுக்காக இந்த உலகத்துல நாம என்ன வேணாலும் படலாங்க.